வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். களுத்துறை பகுதியில் இடம்பெற்ற திடீர் துப்பாக்கிச் சூடு, வர்த்தகர் ஒருவருக்கு நேர்ந்த கதி, விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல்கள். மட்டக்களப்பை உறைய வைத்த பெரும் சோகம், விடுதி அறையில் துடிதுடித்து பலியான 2 குழந்தைகள், நடந்தது என்ன? இரட்டை கொலையில் கைதான கைதி திடீரென தப்பியோட்டம், மீண்டும் பிடிபடவில்லை. போலி அறிக்கை ஒன்று தொடர்பில் போலீசார் வெளியிட்ட தகவல். பிரித்தானியாவில் வாழும் இலங்கை தமிழ் பெண்ணின் வீரதீர செயல், பின்னணியில் உள்ள சோகம், வேதனையுடன் எடுத்த முடிவு, நடந்தது என்ன? தேரர் ஒருவரால் சிறுவன் ஒருவனுக்கு நடந்த மோசமான செயல், பல ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றம் வழங்கிய அதிர்ச்சி தரும் தண்டனை. அர்ச்சுனா எம்பியின் கேவலமான செயல், இனிமேல் பேசினால் நடப்பதே வேறு, திடீரென வந்த பகிரங்க எச்சரிக்கை. ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் தொடர்பில் அடுத்தடுத்து வெளியான திடுக்கிடும் தகவல்கள். பிள்ளையானின் பின்னணியில் உறுதியாக கைதாக போகும் கோட்டபாய, அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ள ராஜபக்சர்கள். பெண் மருத்துவர்கள் குளிப்பதை வீடியோ எடுத்த கிரிக்கெட் வீரர்கள், சமரசம் செய்யும் முயற்சி, வெளியான தகவல். பரபரப்பாகி வரும் பல்லேகம ஹேமரத்ன தேரரின் சிறுமி விவகாரம், யாழில் வெடித்த போராட்டம், நீதி வேண்டும் நீதி வேண்டும், முதல் முறையாக வாய் திறந்த அரசாங்கம். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். களுத்துறை வெட்டுகம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த வர்த்தகர் சம்பவம் தொடர்பாக முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கார் ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இன்று காலை இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளன. தெற்கு களுத்துறை வெட்டுமகடை பள்ளிவாசல் வீதி பகுதியில் கார் ஒன்றில் வந்த குழுவினர் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் காயமடைந்த நபர் உடனடியாக களுத்துறை நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் அப்பகுதியை சேர்ந்த வர்த்தகர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்க 3 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். விசாரணைகளின் போது துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டவர்கள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் மற்றொரு வாகனம் களுத்துறை மத்துகும்பு பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்று பிற்பகல் சிறிய வெள்ளை நிற வேன் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் முதலில் இந்த வேனில் வந்திருக்கலாம் என்றும் பின்னர் துப்பாக்கிச் சூடு நடத்த பயன்படுத்திய காருக்கு மாறியிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தப்பியோடியுள்ள சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஹட்டன் டிக்கோயா பகுதியில் இடம்பெற்ற வயோதிப தம்பதியினரின் இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக தேடப்பட்டு வரும் சந்தேக நபர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியான ஊடக செய்திகள் உண்மை அல்ல என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காவல்துறை ஊடக பிரிவு வெளியிட்ட தகவலின்படி கைது செய்யப்பட்டிருந்த இந்த சந்தேக நபர் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பில் இருந்த நிலையில் அவர் வைத்தியசாலையிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளதாக சில ஊடகங்களில் தகவல்கள் வெளியான நிலையில் அவை முற்றிலும் தவறானவை என காவல்துறையினர் மறுத்துள்ளனர். தப்பிச் சென்ற சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் அவரை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். ஹட்டன் டிக்கோயா நகர பகுதியில் உள்ள கடையொன்றில் வசித்து வந்த வயோதிப தம்பதியினர் கடந்த வெள்ளிக்கிழமை கொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் உள்ள விடுதி அறையொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு தங்கியிருந்த 2 குழந்தைகள் கரும்புகையை சுவாசித்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாந்தினி நிமாஷா என்று 5 வயது சிறுமியும் கசோன் மதுசங்கர் என்று 3 வயது சிறுவனுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த குழந்தைகளின் தாய் புற்றுநோய் காரணமாக காத்தான்குடியில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. பதுளை பகுதியை சேர்ந்த இந்த 2 குழந்தைகளும் தங்களது தந்தையுடன் தாயை பார்ப்பதற்காக வந்திருந்த நிலையில் தற்காலிகமாக அந்த விடுதியில் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.
இந்த நிலையில் அந்த 2 குழந்தைகளையும் அறையில் விட்டுவிட்டு கதவை போட்டுவிட்டு வெளியே சென்றுள்ளார். பின்னர் அவர் மீண்டும் விடுதிக்கு திரும்பிய போது அறையில் தீப்பற்றி இருந்ததையும் 2 குழந்தைகளும் அறைக்குள் மயங்கிய நிலையில் இருந்ததையும் அவதானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து குழந்தைகள் உடனடியாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மட்டக்களப்பு காவல்துறையினரும் குற்ற நிகழ்வு புலனாய்வு பிரிவினரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த 2 குழந்தைகளின் சடலங்களும் தற்போது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனை நாளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படுவது உறுதியாகியுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் முன்னாள் தேசிய புலனாய்வுத்துறை அதிகாரி சுரேசாலே ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரி எனவும் பிள்ளையான் உள்ளிட்டவர்கள் மற்றும் ஜஹ்ரான் குழுவுக்கு இவர் பல்வேறு வழிகளில் இந்த கொலைகளை மேற்கொள்ள வழிகாட்டியுள்ளதாகவும் பிரதி சட்டமா அதிபர் திலீப பேரீஸ் நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதனிடையே பிள்ளையானின் முன்னாள் இணைப்பதிகாரியாக செயல்பட்டதாக கூறப்படும் அசாத் மௌலானா இவர்கள் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பான சத்திய கடதாசி மூலம் தனது விளக்கங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் தனக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டால் இலங்கைக்கு வருகை தந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் அறிவித்துள்ளதாகவும் கூறப்படுவது இந்த விவகாரத்தில் புதிய சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. இந்த சம்பவங்களின் தொடர்ச்சியாகவே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படுவது உறுதியாகியுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2009ஆம் ஆண்டு சிறுவன் ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றச்சாட்டில் பௌத்த தேரர் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட 10 ஆண்டு சிறை தண்டனையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த வணக்கத்திற்குரிய ஒடுவில சுஜாதா தேரர் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் பலப்பட்டிய உயர்நீதிமன்றம் வழங்கிய தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு செய்திருந்தார். வழக்கின் விசாரணைகளின் போது விகாரையில் தங்கியிருந்த 9 வயது சிறுவன் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிய வந்துள்ளது. அந்த சம்பவம் 2009ஆம் ஆண்டு விகாரைக்குள் உள்ள தேரரின் அறையில் இடம்பெற்றதாக பாதிக்கப்பட்ட சிறுவன் சாட்சியம் அளித்திருந்தார். பின்னர் இந்த சம்பவம் குறித்து சிறுவன் தனது உறவினர் ஒருவரிடம் தெரிவித்ததைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுவன் வழங்கிய தகவல்களுடன் நீதித்துறை மருத்துவ அதிகாரியின் மருத்துவ அறிக்கையும் ஒத்துப்போவதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி பலப்பட்டிய உயர்நீதிமன்றம் வழங்கிய 10 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை, 20,000 ரூபாய் அபராதம் மற்றும் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் உத்தரவு ஆகியவற்றை மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அதே நேரம் பிரதிவாதி தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட முரண்பாடுகள் அரசு தரப்பு வழக்கை பலவீனப்படுத்த போதுமானதாக இல்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து தேரரின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதுடன் பலப்பட்டிய உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பும் தண்டனையும் தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரத்தை சேர்ந்த சிறுமி ஒருவர் பௌத்த துறவியால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் மதத்தின் பெயரை பயன்படுத்தி குற்றவாளி தண்டனையிலிருந்து தப்பிக்க அனுமதிக்க கூடாது என வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டணியின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் வாசுகி வள்ளிபுரம் வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு நீதி கோரி நேற்று யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்தின் பின்புறத்தில் இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் பாலியல் வன்புறுத்தல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் வகையில் சட்ட நடைமுறைகள் உள்ளதாக குறிப்பிட்டார். ஆனால் அனுராதபுரத்தில் சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் தொடர்புடைய பௌத்த துறவி பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பது இலங்கை சட்ட அமைப்புக்கே சவாலாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். சட்டம் அனைவருக்கும் சமமாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றும் மதத்தின் பெயரை பயன்படுத்தி சட்டத்தை திசை திருப்பவோ அல்லது பலவீனப்படுத்தவோ யாருக்கும் இடமளிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார்.
மேலும் இந்த சம்பவத்தில் பௌத்த துறவி தொடர்புடையவர் என்பதால் தெற்கில் உள்ள பல சமூக அமைப்புகள் மௌனம் காத்திருப்பது கவலைக்கிடமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இது இலங்கையில் ஒரு சிறுமிக்கு எதிராக நடத்தப்பட்டு மிக கொடூரமான அநீதிகளில் ஒன்றாகும் என்றும் இந்த வழக்கில் சட்டம் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வாசுகி வள்ளிபுரம் தெரிவித்தார். இதேவேளை இந்த சம்பவத்திற்கு நீதி கோரி ஜனாதிபதி, நீதி அமைச்சர், சட்டமா அதிபர், மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் மற்றும் காவல்துறை மா அதிபர் உள்ளிட்டோருக்கு வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பின் சார்பில் எழுத்து மூலம் மகஜர் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இப்படி இருக்க, அனுராதபுரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி தொடர்பில் அவதூறான கருத்துக்களை வெளியிட்ட நபர் அதற்கான சட்ட பொறுப்பை ஏற்க வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு இன்று கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. இதன்போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச இந்த விவகாரம் தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் பௌத்த பிக்குகளாக இருந்தாலும் நாட்டின் சட்டத்திற்கு முரணாக செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக எந்தவித பாகுபாடுமின்றி கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், பௌத்த பிக்குகள் உட்பட யார் சட்டத்தை மீறினாலும் நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தற்போதும் சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக எந்த தடையுமின்றி சட்டம் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது. அனுராதபுரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியை பாலியல் தொழிலாளி என அவதூறாக விமர்சித்தமை தொடர்பில் பல முறைப்பாடுகள் காவல்துறைக்கு கிடைத்துள்ளன. இந்த விவகாரம் தொடர்பில் காவல்துறையினர் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைகளில் வெளியாகும் தகவல்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். சமூக ஊடகங்கள் அல்லது வேறு வழிகள் மூலம் பொறுப்பற்ற வகையில் கருத்து வெளியிட்டதன் காரணமாக பாதிக்கப்பட்ட சிறுமிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் கடுமையான மன உளைச்சலும் சமூக பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கலாம். எனவே அவ்வாறான கருத்துக்களை வெளியிட்ட நபர் சட்ட ரீதியாக பொறுப்பு கூற வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை 15 பேருக்கு மேற்பட்டவர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணையின் முன்னேற்றத்திற்கு ஏற்ப மேலும் சாட்சியங்களும் பதிவு செய்யப்பட உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கத்தின் மருத்துவ செலவுக்காக புலம்பெயர் நாடுகளில் இருந்து நிதி திரட்டப்படுவது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அண்மையில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள சாவகச்சேரி நகரசபை உபநகர பிதா ஞானப்பிரகாசம் கிஷோர் அர்ஜுனா மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அவர் தெரிவிக்கையில், மக்களை ஏமாற்றி பாராளுமன்றம் சென்றதுடன் புலம்பெயர் தமிழர்களிடம் கோடிக்கணக்கான நிதியை திரட்டி சொகுசு வாழ்க்கை வாழும் அர்ஜுனா தனக்கு வரவேண்டிய நிதி வராமல் போய்விடுமோ என்று பொறாமையிலேயே இவ்வாறு கூச்சல் எடுக்கின்றார் என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தந்தை செல்வா, அமிர்தலிங்கம் போன்ற கல்விமான்கள் இருந்து நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா போன்றவர்கள் இருப்பது தமிழ் சமூகத்திற்கே வெட்கக்கேடானது எனவும் அவர் சாடியுள்ளார். அத்துடன் அர்ஜுனாவுக்கு முதுகெலும்பும் துணியும் இருந்தால் யாழ்ப்பாண இளைஞர்களுடன் பகிரங்க விவாதத்திற்கு வர வேண்டும் அல்லது மீண்டும் ஒருமுறை தமிழக மண்ணில் கால் வைத்து காட்ட வேண்டும் என கிஷோர் இரட்டை சவால்களையும் விடுத்துள்ளார். மேலும் தமிழ் தேசிய போராட்ட காலத்திலும் இறுதி நேரத்தில் தேசிய தலைவரின் தாயாரின் மருத்துவ பராமரிப்பு மற்றும் இறுதி சடங்கு வரை அனைத்தையும் துணிச்சலுடன் முன்னின்று நடத்தியவர் சிவாஜிலிங்கம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இறுதியாக வைத்தியர் என்ற பெயரில் இருக்கும் இந்த விஷக்கிருமி இனிமேல் சிவாஜிலிங்கம் குறித்து ஏதாவது பேசினால் நடப்பதே வேறு என அவர் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் கடையில் திருட முயன்றவர்களை கடையின் உள்ளேயே பூட்டி அதிரடி நடவடிக்கை எடுத்த இலங்கையை சேர்ந்த தமிழ் பெண் ஒருவர் தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையின் உள்நாட்டு போரின் காரணமாக சிறுமியாக இருந்தபோதே பிரித்தானியாவுக்கு அகதியாக குடிபெயர்ந்த 31 வயதுடைய அந்த பெண் தற்போது வடக்கு சீல்ட் பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளாக தனியாக கடையொன்றை நடத்தி வருகின்றார். தனியாக இருப்பதை பலர் தவறாக பயன்படுத்தி கடந்த 4 வருடங்களாக தனது கடையில் தொடர்ச்சியாக திருட்டு சம்பவங்களும் இனவெறி தாக்குதல்களும் இடம்பெற்று வந்ததாக அவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார்.
இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி ஒரு ஆணும் பெண்ணும் மீண்டும் அவரது கடைக்குள் திருட முயன்றுள்ளனர். உடனடியாக சாமர்த்தியமாக செயல்பட்ட அவர் கடையிலிருந்து வெளியேறி கதவுகளை பூட்டி சட்டரையும் இறக்கி அவர்களை கடையின் உள்ளேயே சிக்க வைத்துள்ளார். இதையடுத்து அந்த இருவரையும் கடையின் உள்ளேயே சுமார் 1 மணி நேரம் அவர் பூட்டி வைத்த நிலையில் உடனடியாக காவல்துறைக்கு அவசர அழைப்பு விடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திருடர்கள் கடையின் ஜன்னல்களை உடைத்து உள்ளே இருந்த பொருட்களையும் சேதப்படுத்தியுள்ளனர். மேலும் தீப்பற்றக்கூடிய டர்பன்டைன் திரவத்தையும் கடைக்குள் ஊற்றியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு காவல்துறை மற்றும் தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று நிலையை கட்டுப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கடைக்குள் சிக்கியிருந்த ஆணும் பெண்ணும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் சுமார் 3000 பவுண்ட் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதுடன் மொத்த சேதம் பல 1000 பவுண்ட்களை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது குறித்து அந்த பெண் கூறுகையில், நான் போரை கட்டுப்படுத்துபவள், அமைதியாக வாழவே இங்கு உழைக்கின்றேன். பூனை குட்டிக்கு கூட பயப்படும் நான். அன்று என் அறிவை பயன்படுத்தி அவர்களை பூட்டினேன். ஆனால் தொடர்ச்சியான தொந்தரவுகளால் என் கடையை விற்க முடிவு செய்துள்ளேன் என வேதனையுடன் தெரிவித்துள்ளார். கொழும்பு 5 பகுதியில் அமைந்துள்ள ஒரு பிரபல ஹோட்டலில் பெண் மருத்துவர்கள் குழு ஒன்று குளித்துக் கொண்டிருந்த காட்சிகளை அலைபேசி மூலம் ரகசியமாக வீடியோ பதிவு செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக இலங்கை 19 வயதிற்குட்பட்டோர் கிரிக்கெட் அணியை சேர்ந்த 4 வீரர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர்களின் சட்டத்தரணிகள் இந்த விவகாரத்தை சமரசம் செய்து முடிக்க தயார் என நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் நாரஹின்பிட்ட போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எனினும் வழக்கு விசாரணையின் போது அதற்கான அறிக்கை முழுமையாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து விசாரணைகளை விரைவாக முடித்து சம்பந்தப்பட்ட அவதானிப்பு அறிக்கைகளை அடுத்த நீதிமன்ற அமர்வுக்கு முன்பாக சமர்ப்பிக்குமாறு நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்படும் 2 சந்தேக நபர்கள் கண்டி திறனிட்டி கல்லூரி மற்றும் வெண்ணப்புவ ஜோசப் வாஸ் கல்லூரி ஆகிய பிரபல பாடசாலைகளின் கல்வி பயிலும் மாணவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. இவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிரேஷ்ட சட்டத்தரணி ஆண்டன் சேனாநாயக்க இருதரப்பினரின் சமத்துவத்துடனும் இந்த வழக்கை சமரசம் செய்ய முடியும் என நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி நலிந்த ஜெயதிச இதுவரை தங்கள் தரப்பினரிடமிருந்து எந்தவிதமான சம்மதமும் ஆலோசனையும் கிடைக்கவில்லை எனவும் சமரச நடவடிக்கைகளுக்கு முன் முறையான அனுமதி அவசியம் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.